ச்சே, இந்த வீட்ல பூஜைய நல்லபடியா நடத்துறதுக்கு விடுறாளா இந்த ஹாசினி? தகுதி இல்லாதவகிட்ட பெரிய விஷயத்த ஒப்படைச்சா இப்படிதான் நடக்கும். அத விடுக்கா. இப்ப என்ன பண்றது? அவ நம்மளெல்லாம் மதிக்காம போயிட்டாங்கிறதுக்காக பூஜையை செய்யாம விட முடியுமா? இத்தனை வருஷம் அவளை வச்சுக்கிட்டா இந்த பூஜையை செஞ்சோம். அவளுக்காக நாம ஏன் காத்துட்டு இருக்கணும்? நாம ஒன்னும் அவளுக்காக காத்திருக்கல. ஜெயம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தான் பாக்குறோம். சொல்லுங்க ஜெயம்மா. வழக்கமா பூஜை அன்னைக்கு படிக்கிற அர்ச்சனாக்காவை வேண்டான்னு சொல்லிட்டு புதுசா இந்த ஹாசினிய படிக்க சொன்னீங்க. அவளுக்கு படிக்க தெரியாம எல்லாரும் முன்னாலேயும் மானம் போகுதுன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம திமிரா போயிட்டா. இப்ப என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஹாசினி ஓடுனத பார்த்தா அவ திரும்பி வர போறது இல்ல. அவளே விட்டா போதும் தான் ஓடுனா. அதனால அவளை எதிர்பார்க்கறது வேஸ்ட். நாம அவளுக்காக வெயிட் பண்ணலாம். ஆனா சந்திர பகவான் நமக்காக வெயிட் பண்ண மாட்டாரு. எல்லா சம்பிரதாயங்களும் அந்தந்த டைம்ல நடக்கணும். ஆஃப்டர் ஆல் இவளுக்காகலாம் கடவுளை காக்க வைக்க முடியாது. ஏன் ஜெயமா பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க சொல்றது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? என்ன இவ்வளவு நேரமா நான் தூங்கிக்கிட்டா இருந்தேன், புரியுதான்னு கேக்குற? இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தான் இருக்கேன். இவ்வளவு பேசுறீங்களே, இதுக்கும் நீங்களே ஒரு தீர்வு வச்சிருப்பீங்களே, அதையும் நீங்களே சொல்லிடுங்க. என்ன ஜெயமா பேசுறீங்க? அவ யாரையும் மதிக்காம ஓடுனதுக்கு நாங்க யார் என்ன செய்ய முடியும்? அதுக்கு எங்க மேல கோவப்படுறீங்க? அவளை நாங்கள பூஜைக்கு நடுவுல உட்கார வச்சோம். இங்க பாருங்க, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். இத்தனை வருஷமா நீதானமா பண்ணிட்டு இருந்த. உனக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்திருந்தாலும் இப்படித்தான் நான் பேசுவேன். ஹாசினி சின்ன பொண்ணுமா, இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த மாதிரி புக்கு படிக்கிறதெல்லாம் தெரியாது, பழக்கம் இல்ல. திடீர்னு இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு போனான்னு யாருக்குமே தெரியாதப்போ என்னமோ வரமாட்டான்னு மட்டும் தெளிவா கன்ஃபார்ம்டா சொல்றீங்க. உங்க மருமக இந்த பூஜையை செய்யற அளவுக்கு பக்குவம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா ஜெயமா? அது தெரியாமையா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சீங்க. இப்ப பாருங்க, எல்லாரும் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு செய்ய தெரியலனா கூட பரவாயில்ல, பாதியிலேயே எந்திரிச்சு ஓடுறது எப்படி ஜெயமா? இந்த சின்ன விஷயத்த கூட செய்ய தெரியாதவ எப்படி இவ்ளோ பெரிய குடும்பத்தை பார்த்து நடந்துக்குவா? ஒரு பெரிய மனுஷியா இருந்து எப்படி 3 மருமகள்களை அரவணைச்சு போவா? அவளால உருப்படியா எதையுமே செய்ய முடியாது. நிறுத்துறியா? ஏன் மருமகளை நீ தப்பா பேசுறியா? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வந்த கொஞ்ச நேரத்திலேயே அது எப்படி கண்டுபிடிச்ச? நீ என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியா? நானே ஹாசினி அழுதுட்டு போனாலே அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசுவியா? கோச்சுக்காதீங்க ஜெயமா, நானும் புள்ளைய பெத்தவதான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக எடுத்தவதான். இரு 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 இரு, நீ எங்க மருமகளை எடுத்த? உன் பிள்ளையாதானே ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தான். உன் மருமக கழுத்துல போட்டிருந்த மாலைய கழட்டுறதுக்கு முன்னாடி உன்னை கழட்டி விட்டாதான் வீட்டுக்குள்ள வருவேன்னு ரகலை பண்ணல? நீ அழுதுகிட்டே அன்னைக்கு கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கல? வெள்ளடிச்சா சோறுங்கிற மாதிரி உன வீட்டுக்கு வெளியில திண்ணையில உட்கார வச்சுதானே சோறே போடுறா உன் மருமக. அப்படிப்பட்ட நீ ஏன் மருமகளை பத்தி பேசுற? அதுக்கு இல்ல ஜெயம்மா, நான் என்ன சொல்றேன்னா, போதும். ஒன்னும் சொல்ல வேண்டாம், வந்த வேலையை மட்டும் பாரு. ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டேன். சரி, உங்க குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு? பூஜைக்கு கூப்பிட்டீங்கன்னு வந்த. இப்ப பூஜை நடக்குமா நடக்காதா? பாருங்க, இந்த ஹாசினி பண்ண காரியத்தினால எவ்வளவு மனக்கசப்பு. அத்தனை பேர் எடுத்துட்டா மட்டும் போதுமா? அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க வேணாமா? சரி விடு சித்ரா,
ஜெயம்மா மட்டும் என்ன தெரிஞ்சா செஞ்சாங்க? இங்க பாருங்க ஜெயம்மா, நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்கு வேண்டாம். நம்ம பிரச்சனைய அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா வந்த கெஸ்ட் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அவங்கள எதுக்கு காக்க வைக்கணும்? அதான் நம்ம அர்ச்சனாக்கா இருக்காங்களே, அவங்களே படிக்கட்டும் ஜெயம்மா. என்ன சொல்றீங்க? உலக அமைதின்னு நியூஸ்ல அடிக்கடி பாக்குறோம். அதுக்கான அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுது. உன் வாய் மூடி இருக்கும்போது உலகம் எவ்வளோ அமைதியா இருக்கு. அந்த அமைதிக்கு நானே பங்கம் ஏற்படுத்துறேன்னு நினைக்கும் போது கவலையா இருக்கு. உன் வாயை மூடி கடவுளா பார்த்து எனக்கு ஒரு நல்லது செஞ்சாரு. ஆனா இப்ப நானே உன் வாயை திறந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறேன். இது நான் உனக்கு பண்ற ஹெல்ப்பா இல்ல நான் எனக்கே கொடுத்துக்கிற தண்டனையான்னு தெரியல. ஏய் அடிச்சி வாய் மூடு. ஓ வாய் மூடிதான் இருக்குல்ல. ஏய் வாய் மூடி இருந்தாலும் நாக்கு அப்படியே தாண்டவம் ஆடுது இல்ல. வாயோட சேர்த்து நாக்கே நல்லா திச்சிருந்தா நாடு வீடு சுபிக்ஷமா இருந்திருக்கும். அசையாம இரு மாடா, நீ தலையாட்டுற. ஏன் ஓடுனா? என்னாச்சு? அம்மா பூஜை நடக்கிற மாதிரியே தெரியல. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நாங்க இங்க வெயிட் பண்றது? எழுந்திருங்க போலாம். இருங்க இருங்க. மன்னிச்சிருங்க ஜெயம்மா. சொன்ன டயத்துக்கு பூஜை முடிஞ்சிரும்னு வீட்ல சொல்லிட்டு வந்தோம். டைம் வேற ஆயிப்போச்சு. வீட்ல வேற எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அம்மா நீங்க கூப்பிட்டதுனால இவ்ளோ நேரம் காத்துட்டு இருக்கோம். இன்னும் லேட் ஆகுமா இல்ல பூஜையே நடக்காதான்னு குழப்பமா இருக்கு. நாங்க கிளம்புறோம், கோச்சுக்காதீங்கம்மா. பூஜை நடக்கும் நடக்கும். அர்ச்சனாக்கா கதை படிப்பாங்க. அக்கா வாங்கக்கா, போய் உட்காருங்க. போங்க. நானா? அர்ச்சனாக்கா போய் உட்காருங்க. ம் சீக்கிரம் ஆரம்பிங்க. ஓபன் பண்ண ட்ரை பண்ணு. என்ன டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சா? அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேல எல்லாம் போடக்கூடாது, பாய்சனஸ் இது. நீயே ட்ரை பண்ணு. சரியா? அம்மா அப்பா ஸ்வேதா ஜெயம்மா ஹிட்லர் தளபதி பரோட்டா பிரியாணி சிக்கன் மட்டன் தமிழ்நாடு ஆந்திரா ஜப்பான் பீகார்
ஆஹா எனக்கு வாய் திறந்துருச்சு, எனக்கு பேச வந்துருச்சு, என்னால கத்த முடியும், என்னால ஆட முடியும், என்னால பாட முடியும். ஏ வெற்றி வெற்றி வெற்றி! ஐயோ, வாய் இல்லாம மனுஷனால வாழவே முடியாது. அது எவ்வளவு பெரிய நரகம்ங்கறத நான் அனுபவிச்சிட்டேன். ஆள் இல்லாத காட்டுல கூட வாழ்ந்துடலாம், ஆனா வாய் இல்லாம நாட்டுல வாழவே முடியாது. ஆடுற காலும் பேசுற வாயும் சும்மா இருக்காதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? இன்னைக்கு நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச். தள்ளிப்போ உடனே வந்துருவிய. இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? நீ ஹெல்ப் கேட்ட, நான் செஞ்சேன், அவ்வளவுதான். ரோட்ல ஒரு கழுதை அடிபட்டு கிடந்தா கூட நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஆனா அதுக்குன்னு அதை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ், புரியுதா? ஓ, உங்களை கட்டி பிடிக்கிறதுக்கு தான் அலையறாங்களா? நீங்க உங்க மனசுல உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெரிய ரொமான்டிக் ஹீரோனா? உங்களை யாராவது கட்டி பிடிப்பாங்களா? பாறைய கட்டி பிடிக்க யாருக்காவது ஆசை வருமா? அப்படி ஒரு கனவு இருந்தா அதை அடியோட அழிச்சிடுங்க. நான் சோஷியல் டிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, கெமிஸ்ட்ரி டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணுவேன். எனிவே, என்னோட பாய் ஓபன் பண்ணதுக்கு நன்றி. என் குரல் ஒலிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். என் கவலையை தீர்த்ததுக்கு சியோசியோ. அப்படின்னா சைனீஸ்ல நன்றின்னு அர்த்தம். ஆஷிஷு சூப்பர் ஷாஷுயா. இது கூட புரியாதா? அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. இதோட வாய மூடு, இல்லன்னா அந்த லிப்ஸ்டிக் எடுத்து மறுபடியும் வாயில பூசி வச்சிருவேன். இரண்டாம் உலக போர்ல வாங்கின விளங்காத லிப்ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். அது எக்ஸ்பைரி ஆனது கூட தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு அறிவு இல்லையா? உங்க அட்வைஸ்க்கு கோடான கோடி நன்றிகள். நான் உத்தரவு வாங்கிக்கலாமா? Shall I leave? With pleasure. நான் தூரத்தில் காணல், நீ ஓரத்தில் நானல், நம் இருவரின் தேடல், அது ஒரு விரல் உடல், உயிர் போகுது தூரம், உடல் வேகுது ஓரம், மனம் ஏகுது ஏனோ, நாம் சேர்ந்திடத்தானோ. கதை படிக்க நாமளா யார உட்கார வச்சாலும் கடவுள் அவங்கள எந்திரிக்க சொல்லிட்டு தனக்கு பிடிச்சவங்கள உட்கார வைக்கிறாரு. இல்ல மாயாக்கா? ஆமா ஆமா, யார் வாயை மூடணும், யார் வாயை படிக்க சொல்லணும்னு கடவுளுக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும். யார் வாயை மூடணும்னு கடவுள் நினைக்கிறாரோ இல்லையோ, அவர் பேரை சொல்லி நிறைய பேர் மூட ஆசைப்படுறாங்க. நீங்க சொல்றது சரிதான். யாரு யார உட்கார வச்சாலும் கடவுள் தனக்கு பிடிச்சவங்கள சரியான நேரத்துக்கு வர வச்சிடுறாரு. இல்லையா மாயா? இவ்ளோ நல்லா இப்ப பேசுறல்ல, முதலையே வாயை திறக்காம இருந்த? உண்மையை சொல்லட்டுமா ஜெயமா?
இங்க எல்லாரோட சந்தேகமும் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது தான். கியா ஹுவா? உண்மையை சொல்லு. இந்த ஹாசினிக்கு உருப்படியா எதுவுமே செய்ய தெரியாதுன்னு சொன்னவங்களுக்காகவும் ஜெயமோட மருமக எதுக்கும் கையால் ஆகாதவன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஹாசினி பூஜைய பாதியிலேயே விட்டுட்டு போய் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டான்னு சொன்னவங்களுக்காகவும் நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். சொல்லு, ஏன் நடுவுல எந்திரிச்சு போன? கியா ஹுவா? உன்னை பேசுறதுக்கு தடை பண்ண கெட்ட சக்தி எது? சொல்லு. அந்த கெட்ட சக்தி என்னன்னா அந்த கெட்ட சக்தி தும்மல் தான். கியா? தும்மலா? ஆமா ஜெயமா, கரெக்டா புத்தகத்தை எடுக்கும்போது தும்மல் வந்துடுச்சு. பூஜை நேரத்துல தும்மல் வந்தா அது அபசகுணமாச்சே, உங்க எல்லார் மனசும் கஷ்டப்படும்னு உடனே எந்திரிச்சு நான் வேகமா ஓடி போயிட்டேன். உங்க மருமக சின்ன பொண்ணுன்னு நினைச்சோம், ஆனா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிறாளே. கெட்டிக்காரிதான். நீங்க கொடுத்து வச்சவங்க ஜெயம்மா. அதுக்காக ஒரு தும்மலுக்கு இவ்வளவு நேரமா? உண்மையாதான் சொல்றியா? உண்மைதான். ஒரு தும்மலா இருந்தா பரவாயில்லையே, எனக்கு தும்மல் வந்துச்சுன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது என்ன இருமலா வந்துட்டே இருக்கிறதுக்கு? வருதே, என்ன பண்றது? சந்தேகமா இருந்தா இவங்க 2 பேரும் கேளுங்க. வரும். எனக்கும் தும்மல் அந்த மாதிரி வந்திருக்கு. பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் எப்பவுமே உண்மையதான் சொல்லுவாங்க. வா, நல்ல வேலை பண்ண. நீ சொன்ன மாதிரி பூஜையில தும்மல் வந்திருந்தா எல்லாரும் அபசகுணம்னு நினைப்போம். இப்ப எல்லா நல்ல நேரமும் கூடி வந்திருக்கு. நீ உட்காந்து படி போ. நல்லதுதான் நடக்கும். போய் உட்காரு. படிக்கதான் போறேன் ஜெயமா. என்னால முடியாதுன்னு சொன்னவங்க வாயை அடைக்கிறதுக்கு நான் படிச்சே ஆகணும். இவளுக்கு எப்படி வாய் திறந்திருக்கும்? எப்படியே திறந்துருச்சு, அதை விடுங்க. எங்க நம்மள பத்தி வாய் திறந்துருவாளோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. ஆமாமா, அதுவும் அவ அப்படி சொன்னதுனால நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரல. இப்போவாவது கடைசி வரைக்கும் இருந்து எல்லா சம்பிரதாயத்தையும் கரெக்டா செய்வியா, இல்ல பாதியிலே ஓடி போய் மானத்தை வாங்குவியா? உங்களுக்கு ஒரு டவுட்டும் வேணாம். பெர்ஃபெக்ட்டா நான் எல்லா வேலையும் செய்வேன். அப்படி செஞ்சுட்டா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? நான் எதுக்காக உனக்கு செய்யணும்? உண்மை தெரிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. என்ன உண்மை? மறுபடியும் தும்மல் வரதுக்குள்ள சொல்லிடு. எனக்கு தும்மலே வரலங்கிறது தான் உண்மை. தும்மல் வரலையா? அப்புறம் பொய் சொன்னியா? பொய் சொல்ல வச்சாங்க. பொய் சொல்ல வச்சாங்களா? யாரு? எதுக்கு? இதுதான் நடந்தது. இந்த சதிக்கு மாயா தான் லீடர். நீங்க தான் மாயாக்கு தண்டனை கொடுக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ கதையை சரியா படிச்சு விரதத்தை முடி.